வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்து 6 ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ், லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன், லா ஆஃப் ஹேசனிங் த ப்ரோக்ரஸ், லா ஆஃப் அன்சர்டனிட்டி. இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கு, பட் ஒன்றுனா நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னாக்கா லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னாக்கா என்ன? கான்ஷியஸ்னஸ்னா ஃபண்டமெண்டலி நம்ம எல்லாருமே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஒரே விஷயம் தான், வேற வேற வேர்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபண்டமெண்டலி நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜி, ஒரு தாட், ஒரு மேட்டர், எல்லாமே இது மூணும் கலந்தது தான் நம்ம. இதுதான் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா விஷயத்திலுமே கான்ஷியஸ்னஸ் இருக்கு. கல்லுல இருந்து, மண்ணுல இருந்து, கல்லுல இருந்து செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ், எல்லாத்துலயுமே கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாத ஒரு படைப்பே கிடையாது. ஸோ அப்படின்னாக்கா அப்ப எல்லாத்துக்கும் உயிர் இருக்கா? ஆமா, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. கல்லுக்கு கூட உயிர் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்போம் லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ்ன்ட்டு. பட் அது தவறு. இப்போ நியூ மாடர்ன் சயின்ஸ் வந்து அது தவறுன்ட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஏன்னா கல்லுக்கு கூட ஃப்ரீக்வன்சி இருக்கு, கல்லுக்கு கூட எனர்ஜி இருக்கு அப்படின்ட்டு இந்த பிசிக்ஸ் ஏற்கனவே அது ப்ரூவ் பண்ணிருக்கு. இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இந்த மினரல் கிங்டம்க்கு சம்மந்தப்பட்டது. ஸோ கிறிஸ்டல்ஸோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ தே ரெஸ்பாண்ட். அது வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கு, உயிர் இருக்கு அப்படின்னாக்கா பிகாஸ் தே ரெஸ்பாண்ட் டு இட். அண்ட் செடிக்கு கொடிக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த நான் லிவிங் பீயிங்ஸ் கூட உயிர் இருக்குன்ற விஷயம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபண்டமெண்டலி எவ்ரி திங் இஸ் கான்ஷியஸ்னஸ். இதுதான் லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எல்லாமே கான்ஷியஸ்னஸ்னாக்கா என்ன வித்தியாசம்? எனக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் அந்த செடிக்கும் என்ன வித்தியாசம்? நானும் கான்ஷியஸ்னஸ், அந்த செடியும் கான்ஷியஸ்னஸ். நானும் கான்ஷியஸ்னஸ், அந்த கல்லு, மலை எல்லாமே கான்ஷியஸ்னஸ். அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் லெவல் தான் வித்தியாசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினரல் கிங்டம் வந்து ஒரு லெவல் 1 வைப்ரேஷன் இருந்தாக்கா, ஹியூமன் கிங்டம் வந்து ஹை வைப்ரேஷன் லெவல் 6 ஆர் லெவல் 7 அந்த மாதிரி இருக்கும். இந்த லெவல் ஆஃப் த வைப்ரேஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் தான் வித்தியாசம். ஸோ ஹையர் த வைப்ரேஷன், த மோர் த எவல்யூஷன். இது ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. எல்லாமே ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாத்துக்குள்ளுமே. இப்போ நம்ம ஹிந்துவிசம்ல கூட இருக்கு இல்லையா? ஸோ கடவுள்ன்றது நம்ம கல்லுலயும் பாக்குறோம், செடியிலையும் பாக்குறோம். எல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸ்லயும் நம்ம கடவுள் பாக்குறோம். ஸோ நம்ம ஹிந்துவிசம்ல இது ஃபண்டமெண்டலி இந்த லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் சொல்லுது. எல்லாத்துலயுமே உயிர் இருக்கு, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இதுதான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் லா பாத்தீங்கன்னாக்கா லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன். ஸோ ரீஇன்கார்னேஷன்ன்றது நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் முதல் தடவை இந்த ஆத்மா வந்து இந்த உடம்புக்கு வரப்போ அது வந்து இன்கார்னேஷன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி வர்றது தான் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஇன்கார்னேஷன்ன்றது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா, இப்போ ஒரே லைஃப் டைம்ல நம்ம எல்லாருமே எல்லா லெசன்ஸுமே கத்துக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு, நிறைய லைஃப் டைம்ஸ் தேவைப்படுது. ஸோ எந்த மாதிரி லெசன் கத்துக்கணும் அப்படின்றது நம்ம கர்மாவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லா ஆஃப் ரீஇன்கார்னேஷனும் லா ஆஃப் கர்மாவும் ரெண்டுமே ரொம்ப இன்டர்ட்வைண்டா இருக்கும், இந்த ரெண்டு லாஸுமே. ஸோ அந்த கர்மாஸ்க்காக இந்த ரீஇன்கார்னேஷன், இந்த ரீஇன்கார்னேஷனுக்காக அந்த கர்மாவோட ரீஇன்கார்னேஷன், இந்த ரீஇன்கார்னேஷன் மூலியமா நம்ம கர்மா வழியா நம்ம லெசன்ஸ் கத்துக்கிறது. ஸோ இது ரெண்டுமே இன்டர்ட்வைன். ஸோ நம்ம சில பேர் யோசிப்போம், ஸோ ஏன் ஒருத்தவங்க வந்து ஏழு குடும்பத்துல பிறக்கிறாங்க, ஏன் வந்து ஒருத்தவங்க பணக்கார குடும்பத்துல பிறக்கிறாங்க, ஏன் ஒருத்தவங்க பிறவிலே கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்து நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்காங்க, எதுக்கு இந்த வேறுபாடு அப்படின்னாக்கா அது லா ஆஃப் கர்மா அதுக்கு பதில் சொல்லும். ஸோ அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச அந்த கர்மங்கள், அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல என்ன லெசன்ஸ் கத்துக்கணும்ன்றதுக்காக அவங்களே அந்த லைஃப் டிசைனை சூஸ் பண்ணிட்டு அந்த ரீஇன்கார்னேஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஇன்கார்னேஷன்ன்றது நம்ம அதை அக்செப்ட் பண்ணாலும் அது ஒரு ஃபேக்ட். பட் எல்லா மெடிடேட்டர்ஸ்க்கும் அந்த ரீஇன்கார்னேஷன்ன்றது இருக்குதுன்ற விஷயம் புரியும். ஏன்னா இப்ப நான் வந்து இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் இருப்பேன், நான் இதுக்கு முன்னாடியும் நான் இல்லை, இதுக்கப்புறமும் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ ஆத்மாக்கு மரணமே கிடையாது. ஸோ we are all eternal beings. ஸோ
நம்ம வந்து இதே ஆத்மா வந்து ஒரு கல்லாக, மண்ணாக, அதுக்கப்புறம் செடியாக, கொடியாக, அதுக்கப்புறம் மிருகமாக, அதுக்கப்புறம் மனிதனாக மாறி இவ்வளோ கிராஜுவேஷன்ல இந்த சோல் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, மண்ணுக்கு அப்புறம் என்னன்னாக்கா டிவைன் ஹியூமன், த என்லைட்டன் மாஸ்டர். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் காலேஜ் இருக்கு. ஸோ வேற டைமென்ஷன்ஸ்ல நம்மளோட ஜெர்னி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ லா ஆஃப் ரீஇன்கார்னேஷனுக்கு அப்புறம் லா ஆஃப் கர்மா. லா ஆஃப் கர்மான்றது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். இதுதான் வாட் யூ சோ யூ ரீப். மத்தவங்களுக்கு நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லது கிடைக்கும், மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணினா அதே தான் உனக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதுவே நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா நம்ம வாழ்க்கையில திருப்பி வரும். இதுதான் லா ஆஃப் கர்மா. சோ யூ ரீப். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க வந்து ஒரு மாங்காய் கொட்டை நட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மாமரம் தான் வரும், வேப்ப மரம் வராது. ஏன்னா நீங்க நட்டது மாங்காய் கொட்டை. ஸோ உங்களுக்கு வேப்ப மரம் வேணும்னாக்கா வேப்ப கொட்டை நீங்க நடணும். ஸோ என்ன நீங்க நடுறீங்களோ அதுதான் வரும். நீங்க நட்டது ஒண்ணு எதிர்பார்க்கறது ஒண்ணுனாக்கா அது நடக்காது. என்ன நடுறீங்களோ அதுதான் வரும். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அதுக்கோசம் இந்த ஜென்மத்துல நீங்க வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கீங்க. இல்ல இந்த ஜென்மத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நோய் நொடியுமா இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் பிரச்சனையா இருக்கு, ஃபைனான்சியல் பிரச்சனையா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்குனாக்கா அதுக்கும் காரணம் நீங்க தான். ஸோ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ன்றது கிடையாது, கர்மான்றது பனிஷ்மெண்ட் கிடையாது. ஸோ அது மூலியமா நான் என்ன லெசன் கத்துக்கணும். ஸோ நான் சஃபர் ஆயிட்டு இருக்கேன்னாக்கா நான் வந்து இதே சஃபரிங் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சஃபரிங்கோட வலி எனக்கு தெரியும், அந்த சஃபரிங்கோட வலி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அது தெரியும்ன்றதுனால நான் இன்னொருத்தருக்கு அந்த சஃபரிங் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா அந்த கர்மா வந்து நம்மளுக்கு லேர்னிங் தான், பனிஷ்மெண்டா எடுத்துக்கூடாது. நம்ம லைஃப்ல எந்த சேலஞ்சஸ் வந்தாலுமே, எந்த ஒரு கடினமான சுச்சுவேஷன் வந்தாலுமே, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே, அது மூலியமா நான் என்ன கத்துக்கிறேன் அது மேலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அது நம்ம கத்துக்க அந்த கர்மான்றது ஆட்டோமேட்டிக்கா டிஸப்பியர் ஆயிடும். ஸோ கர்மால 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒண்ணு வந்து லெசன்ஸ் கத்துக்கிறது, 2வது வந்து நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இது கார்மிக் செட்டில்மெண்ட் அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண நம்ம நல்லது எது, கெடுதல் எது, நம்ம நல்லது கெடுதல் பண்ணக்கூடாது என்ற புரிதல் வரும் நம்மளுக்கு தியானம் பண்றப்போ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெஜிடேரியன்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த மெடிடேஷனுக்குள்ள வர்றப்போ தானா வெஜிடேரியனா மாறிடுவாங்க. எதுக்கு வெஜிடேரியனா மாறிடுவாங்கனாக்கா அவங்க கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆயிடும். அவங்களுக்கு வந்து இந்த கர்மா பத்தி புரியும். சரி நம்ம எதுக்கு இன்னொரு ஜீவனுக்கு நம்ம துன்பம் கொடுக்கறது, இன்னொரு உயிரை எதுக்கு நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு அவங்க நேச்சுரலாவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகும் தியானம் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ பட் ஏற்கனவே நிறைய ஜென்மத்துல நிறைய மிருகங்களை கொண்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு நிறைய துன்பம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஸோ அதுக்கு வந்து நிறைய குட் கர்மா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கத்துக்கின பிறகு நம்ம எவ்வளவு குட் கர்மா பண்றோமோ அந்த அந்த பேலன்ஸ் செட்டில்மெண்ட் அதுக்கு பேலன்ஸ் ஆயிட்டே வரும். பட் அந்த லெசன் கத்துக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்து அந்த லெசன் கத்துக்காட்டி அந்த அந்த கர்மிக் லூப் அப்படியே திருப்பி தான் இருக்கும். மறுபடியும் அதே லெசன்ஸ் வந்துட்டே இருக்கும். எத்தனை ஜென்மானாலும் அதே சேலஞ்சஸ், அதே லெசன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது கத்துக்கிற வரைக்கும். அது கத்துக்கிட்ட பிறகு செட்டில்மெண்ட் நீங்க வந்து குட் கர்மா மூலியமா பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லா ஆஃப் கர்மா. நீங்க இந்த லா ஆஃப் கர்மாவை பத்தி நீங்க இதை நம்பினாலும் நம்பாக்காட்டியும், புரிஞ்சுக்கினாலும் புரிஞ்சுக்காட்டியும், இது வந்து ஒரு டிவைன் லா. இந்த சித்ரகுப்தா வந்து அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? யம தர்மராஜோட அசிஸ்டன்ட் சித்ரகுப்தர், அவர் எல்லாம் புக்ல கணக்கு எழுதிட்டு இருப்பாருன்ட்டு. இதுதான் அந்த கார்மிக் கணக்கு. அதுக்கப்புறம் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன்னாக்கா எப்பவுமே முன்னாடி போறது, பின்னாடி கிடையாது. நோ ஸ்டெப்பிங் பேக். எப்பவுமே ஃபார்வர்ட் தான் ஜெர்னி. ஸோ நம்ம சோல் எவல்யூஷன்ல எப்பவுமே ஒரு ஃபார்வர்ட் ஜெர்னி தான் இருக்கும், ஆனா பேக்வர்ட் ஜெர்னி இருக்காது. ஸோ அப்படின்னாக்கா நம்ம லைஃப்ல எந்த ஒரு ஃபெயில்யூரா இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்க வந்தாலும், நம்ம இங்க ஒண்ணுமே கத்துக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம சோல் அளவுல வந்து அது முன்னாடி போயிட்டே இருக்கும். நீங்க வந்து தியானம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ரஸ் நிறைய இருக்கும். தியானம் பண்ணாக்காட்டியும் ப்ரோக்ரஸ் இருக்கும், ஆனா அந்த ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே, எல்லா சோல்ஸுக்குமே முன்னாடி தான், எவல்யூஷன்ல முன்னாடி தான் போறோமே தவிர பின்னாடி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இதுதான் அந்த லா. ஸோ சில பேர் நினைப்பாங்க, ஸோ நீங்க வந்து அடுத்த மனிதன் பிறந்த பிறகு அடுத்த மிருகம் பிறக்க முடியாது. ஏன்னாக்கா அவங்க மிருகமா இருந்துதான் அவங்க வந்து மனிதனா ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து மிருகமா பிறக்க முடியாது. ஏன்னா கிடையாது இந்த சொல்யூஷன்ல. இது ஜெனரல் லா. வெரி ரேர் எக்ஸெப்ஷன்ஸ், வெரி ரேர் எக்ஸெப்ஷன்ஸ்ல அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லெசன் கத்துக்கணும், அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் கர்மா இருக்குனாக்கா அந்த எக்ஸெப்ஷன் கேசஸ்ல அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஆஸ் அ ரூல் அது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷனுக்கு இன்னொரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னாக்கா சூசைடு. நேற்று சில பேர் கேட்டாங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க சூசைடு பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு.
ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன பண்ணாலும் கெடுதல் பண்ணாலும் நல்லது பண்ணாலும் அதெல்லாமே ஒரு அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஸோ நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் ஃபெயிலியூரா இருந்தா கூட அந்த ஃபெயிலியூர் மூலியமா நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க பல பேருக்கு கொடுமை பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சோலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கான கார்மிக் செட்டில்மெண்ட்ஸ் நீங்க பண்ணி தான் ஆகணும், அது வேற விஷயம். ஆனா நீங்க எது பண்ணாலுமே உங்க சோலுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த சோல் முன்னாடி போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன்னாக்கா சூசைட். சூசைட் மட்டும்தான் அந்த சோல் எவல்யூஷனை அங்கேயே ஸ்டாப் பண்ணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த எவல்யூஷன் அங்கேயே தான் இருக்கும். அந்த எதுக்காக நீங்க சூசைட் பண்ணீங்க, அந்த சூசைட் பண்றது தவறு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்க எவல்யூஷன் அங்கேயே தான் ஸ்டக் ஆயிருக்கும், முன்னாடி போகாது. ஸோ சூசைட் இஸ் த ஒன்லி எக்ஸெப்ஷன். ஸோ சூசைட் நம்ம பண்ணவே கூடாது. எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சோல் அளவில் அது ஒரு ப்ரோக்ரஸ் தான். ஆனா சூசைட் மட்டும்தான் நம்ம சோல் அளவில் ப்ரோக்ரஸ் கிடையாது. ஹையர் வேர்ல்ட்ஸ்ல யாருமே தே டோன்ட் என்கரேஜ் சூசைட். நம்ம ஒரு வாட்டி இங்க சூசைட் கமிட் பண்ணாக்கா அந்த சூசைடோட கர்மா அந்த நம்மளோட பேகேஜ்ல இருக்கும். அடுத்த எடுக்கிற ஜென்மத்துல வந்து அதை விட மிக கஷ்டமா கொடுமையான சுச்சுவேஷன்ல நம்ம போறப்போம். ஆனா மறுபடியும் அந்த சூசைட் தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அந்த சூசைட் தாட்ஸ் வர வர அவங்களுக்கு வந்து திருப்பியும் சூசைட் பண்ணணும்னு தோணும். ஸோ அது வந்து அவங்க அந்த சைக்கிளிக் லூப்ல அங்கேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த எவல்யூஷன் வந்து அங்கேயே ஸ்டக் ஆயிடும். அதுல இருந்து மீண்டும் வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து அதுக்கான நிறைய எஃபர்ட் போட்டு இல்ல சூசைட்ன்றது தவறு, அது பண்ணக்கூடாதுன்ற விஷயம் புரியுற வரைக்கும் அவங்க அந்த லூப்லயே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ சூசைட் இஸ் டெஃபினெட்லி a no. அதுக்கப்புறம் லா ஆஃப் ப்ரோக்ரெஷன். லா ஆஃப் ப்ரோக்ரெஷன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லா வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன். இது வந்து லா ஆஃப் ஹேசனிங் தி ப்ரோக்ரஸ். ஹேசனிங் தி ஸ்பீட் அப். ப்ரோக்ரேஷன்ன்றது எப்பவுமே இருக்கும். எல்லா ஜென்மத்திலையும் அந்த ப்ரோக்ரேஷன்ன்றது நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டதல் பண்ணாலும் ப்ரோக்ரேஷன்ன்றது இருக்கும். ஆனா உங்களோட ப்ரோக்ரேஷனை நீங்க ஸ்பீட் பண்ணலாம். ஹேசனிங்னாக்கா ஸ்பீட் அப். ஸோ ஸ்பீட் அப் பண்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க தியானம் பண்ணாக்கா, நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சாக்கா, நிறைய சர்வீஸ். எல்லா மேஜர் ரிலிஜியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம், எந்த ரிலிஜன் எடுத்துக்கினாலும் அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ்ன்றது மேல அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே நீங்க சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் உங்களோட ஜர்னி ரொம்ப ஃபாஸ்டா போகும். உங்களோட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்டா கத்துப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சு அந்த சயின்டிபிக் டெம்பர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் எனி சர்வீஸ் நீங்க பண்ணாலும் உங்களோட ஜர்னி வந்து ஸ்பீட் அப் ஆகும். ஸோ இது ஒரு லா ஆஃப் ஹேசனிங் தி ப்ரோக்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னாக்கா லா ஆஃப் அன்சர்டனிட்டி. லா ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்னாக்கா ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நிறைய பில்லியன் அந்த கோடான கோடி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த ஒரு மூமெண்ட்லுமே இதுதான் இது ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால பின் பாயிண்டா சொல்ல முடியாது. ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ராபபிலிட்டி சொல்லலாம், இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர இது எக்ஸாக்டா இது நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு டிவைன் லா, யாருனாலையும் சொல்ல முடியாது. எந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்னாலையும் சொல்ல முடியாது இது எக்ஸாக்டா இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் ப்ராபபிலிட்டி சொல்லலாம். இந்த ஜோஷியெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த சன் சைன்ல பிறந்தா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தாக்கா, இந்த நாள்ல பிறந்தா, இந்த டைம்ல பிறந்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்படிதான் நடக்கும்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்படி யாருன்னா சொன்னாக்கா அவங்களுக்கு சாஸ்திரமே தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லா ஆஃப் அன்சர்டனிட்டி கூட லா ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் இன்ஃபினிட்டினாக்கா நம்ம இந்த சோல் எவல்யூஷன்ல ஒரு எண்டே கிடையாது, கத்துக்க வேண்டியதுக்கு எண்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை குட் கர்மாஸ் பண்ணலாம், இன்ஃபைனைட். எத்தனை பேட் கர்மாஸ் பண்ணலாம், இன்ஃபைனைட். எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது ஸ்கைல, இன்ஃபைனைட். ஸோ இது வந்து அல்டிமேட் ஃபைனல் லா ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்றது. ஸோ இந்த லா ஆஃப் இன்ஃபினிட்டி தான் ஒரு பியூட்டி. இந்த லா ஆஃப் இன்ஃபினிட்டி, இந்த லா ஆஃப் அன்சர்டனிட்டி தான் நம்மளோட லைஃபை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகுது. ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எப்போ நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க வந்து என்ன படிக்க போறீங்க, எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எந்த வயசுல உங்களுக்கு பசங்க பிறக்கும், அவங்க வந்து எந்த வயசுல வளருவாங்க, என்ன செட்டில் ஆவாங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்போ பாடி விக்கெட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு மொத்தமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே செத்த மாதிரி தான் கணக்கு. ஏன்னா உங்களுக்கு லைஃபே கிடையாது. சோ என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் உங்களுக்கு மூச்சு இருக்குமா இருக்காதா தெரியாது. அடுத்த நிமிஷம் எனக்கு மூச்சு இருக்குமா இருக்காதா தெரியாது. சோ இந்த அன்சர்டனிட்டி தான் இந்த லைஃபோட பியூட்டி. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம we are alive, we are dynamic. சோ எல்லாமே நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா we are already dead. சோ இந்த அன்சர்டனிட்டில தான் நம்ம that's the beauty of life. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் எவல்யூஷன். ஸோ இந்த ஆத்மாக்கு வந்து இந்த அனிமல்ஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆன பிறகு இந்த ஹியூமன் ஒரு 3 பாசிபிலிட்டிஸ்ல வருவாங்க. ஒன்னு வந்து அனிமல்ல இருந்து கிராஜுவேட் ஆகுறது, அது ஒரு பாசிபிலிட்டி.
ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஏற்கனவே இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அவங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போயிட்டு, அதாவது இந்த ஜெர்னி எல்லாம் முடிச்சுட்டு, எர்த்தோட ஜெர்னி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பெர்மனண்டா ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு சூப்ராகாசல் வேர்ல்ட்ஸ்க்கு போறப்போ, அவங்க வந்து அங்க போயிட்டு அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்ல இருந்து அவங்களோட ஓன் ஸ்பெக், அவங்களோட ஆத்மாவோட ஓன் ஸ்பெக்க ஒரு ஒரு ஸ்மால் பேபி ஸ்பெக்க வந்து இங்க பிளானட் எர்த்ல ஒரு ஹியூமனா உருவாக்குவாங்க. ஸோ இது செகண்ட் பாசிபிலிட்டி. இப்போ நம்ம பெரியவங்களான பிறகு நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு அப்பாவா அம்மாவா ஒரு பர்திங் ப்ராசஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சோல் கூட ஒரு கிராஜுவேஷன் ரீச் பண்ண ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு பேபி சோலை கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க அனிமல்ல இருந்து கிராஜுவேட் ஆனாலும் இல்ல ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட ஸ்பெக் மூலியமா நீங்க ஹியூமனா வந்தாலும் உங்களுக்கு ஒரே இதுதான், வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஒரே ஹியூமன் தான், ஒரே குவாலிட்டிஸ் தான். ஸோ இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. முதல் பாசிபிலிட்டி வந்து அனிமல்ல இருந்து கிராஜுவேஷன். ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து ஸோ ஒரு ஹையர் ஒரு கிராஜுவேட் ஆன ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட ஓன் ஸ்பெக் ஒரு பேபியா இங்க வர்றது. அதுக்கப்புறம் மூணாவது பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. இவங்க வந்து வேற டைமென்ஷனுக்கு, வேற ஸ்டார் சிஸ்டம்க்கு சம்பந்தப்பட்டவங்க. அவங்களோட எவல்யூஷன் அந்த ஸ்டார் சிஸ்டம்ல நடந்துட்டு இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக இவங்க வந்து சில ஜென்மங்க ஒரு ரீசர்ச்சோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இதுக்காக இந்த எர்த்ல வந்து கொஞ்சம் ஜென்மங்க எடுத்துட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவாங்க. இது தேர்ட் பாசிபிலிட்டி. இவங்கள வந்து நம்ம ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இப்போ இருக்கிற இந்த பிளானட் எர்த்ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டார் சீட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து தேர் வெரி கிஃப்டட். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் சிஸ்டம்ல இருக்கிற அவங்களோட அந்த அட்வான்ஸ்டு சோல் எவல்யூஷன், அந்த நாலேஜ் விஸ்டம் கொண்டு வந்து இந்த எர்த்தோட கான்சியஸ்னஸ் ரைஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. சில பேர் வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க. இங்க நடக்கிற ஒர்க் ரிசர்ச் எல்லாம் அங்க இருக்கிற கவுன்சிலுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது தேர்ட் கேட்டகரி இது. ஆனா பாக்குறதுக்கு எல்லாருமே ஒரே மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க, எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, பட் வெரி சட்டில் லெவல்ல இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எர்த் மேல ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சொத்து மேல, இந்த பதவி மேல, இது மேல எது மேலயும் ஆசை இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் வந்தோமா, வேலை முடிச்சோமா, கிளம்பணுமா, அது மேலதான் ஃபோக்கஸ் இருப்பாங்க இந்த தேர்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன்ல ஒரு வாட்டி மனுஷனா பிறந்த பிறகு அவங்க வந்து கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிறக்கிறப்போ அது இன்ஃபேன்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஜென்மங்க மட்டும் எடுத்திருக்காங்க, ஒரு 4-5 ஜென்மங்க எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபேன்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜென்மங்க எடுத்த பிறகு அவங்க வந்து பேபி சோலுக்கு கிராஜுவேட் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் ஜென்மங்க எடுத்தாக்கா அது யங் சோலுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்க எடுக்கிற ஜென்மங்களை பொறுத்து, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்சஸை பொறுத்து அந்த அவங்க வந்து மெச்சூர் ஆகிட்டே போவாங்க. ஃபைனலா இன்ஃபைனைட் சைல் ஓல்டு சோல் போன பிறகு அவங்க வந்து மெடிடேஷனுக்குள்ள வந்த பிறகு அவங்க வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன், ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ரியலைசேஷன், அதுதான் டிரான்சென்டென்டல் சோல். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரியலைசேஷன், அகம் பிரம்மாஸ்மி என்றது. ஸோ அது இன்ஃபைனைட் சோல். ஸோ இந்த இன்ஃபேன்ட் சோல்ல இருந்து இந்த இன்ஃபைனைட் சோலுக்கு வர்றதுக்கு சுமாரா எத்தனை ஜென்மங்க பிடிக்கும் அப்படின்னாக்கா அது சப்ஜெக்டிவ், அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் ஆவரேஜா வந்து ஒரு 400 லைஃப் டைம்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு சில ஆத்தர்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜா ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் வந்து கடைசி லைஃப் டைம் இருக்கும். ஆவரேஜா 400 லைஃப் டைம்ஸ் பிடிக்கும். பட் ஒரே ஜென்மத்துல எல்லாமே முடிக்கலாமா அப்படின்னாக்கா முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பட் வெரி வெரி ரேர். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபேன்ட் சோல்ல இருந்து இன்ஃபைனைட் சோல்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஜென்மம் பிடிக்கும். ஏன் ஒரு லெவல் மாறுறதுக்கே நிறைய ஜென்மம் பிடிக்கும். நீங்க வந்து ஒரு யங் சோல்ல இருந்து ஒரு மெச்சூர் சோல் போறதுக்கே நிறைய ஜென்மம் பிடிக்கலாம். ஓல்டுல இருந்து இந்த சோல் இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், இந்த எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன குணங்க இருக்கு அப்படியெல்லாம் கூட சில புக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேன்ட் சோல் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒன்லி சர்வைவல் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பாடி உடம்பு வந்து சர்வை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அப்பதான் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களோட மெயின் கோலே வந்து சர்வைவ் பண்ணணும். ஸோ இன்ஃபேன்ட் சோல்ஸ் வந்து பாடி லெவல் ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும். பேபி சோல்ஸ் அப்படின்னாக்கா அவங்க நிறைய ஜென்மங்க எடுத்து அவங்க உடம்ப பார்த்துக்கிட்டு அந்த பாடி பிளஷர்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு இதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்ட்டு போறப்போ இந்த பேபி சோல்ஸ் வந்து இந்த மைண்ட் லெவல்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லேர்னிங்ஸ் எல்லாமே மைண்ட் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஜென்மங்க எடுத்த பிறகு யங் சோலுக்கு வந்து இந்த இன்டெலெக்சுவல் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் மெச்சூர் சோலுக்கு பாத்தீங்கன்னாக்கா மெச்சூர் சோல் வந்த பிறகுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து எது நல்லது எது கெட்டது, நான் ஒரு ஆத்மா, எல்லாருமே ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து மெச்சூர் சோலுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ஓல்ட் சோல், டிரான்சென்டென்டல் சோல், இன்ஃபைனைட் சோல் எல்லாமே அவங்க தியானத்துக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு டீச்சர்ஸா இருந்து மற்றவங்களுக்கும் கத்து கொடுத்துட்டு ஃபைனலா இன்ஃபைனைட் சோலுக்கு போவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 சோல் சைக்கிள்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 5 விரல் இருக்கு. 5 விரல்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபேன்ட் சோல் வந்து பாடி லெவல்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லேர்னிங், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே பாடி லெவல்ல தான் இருக்கும்.
சைல்ட் சோல் வந்து மைண்ட் லெவல்ல, யங் வந்து தேர் ஃபோக்கஸிங் ஆன் இன்டெலிஜென்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இந்த பாடி லெவல்ல இருக்கிறவங்க வந்து இந்த லேபர் ஒர்க் பண்றவங்க, அவங்க வந்து இன்னைக்கு நான் வேலை பண்ணி இன்னைக்கு நான் சாப்பிட்டா போறோம்ன்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து பாடி லெவல் இன்ஃபேன்ட் சோல்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மியூசிக்கு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அதெல்லாம் எந்த பத்தியும் கவலையே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஓகே வேலை பண்ணோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கணுமா, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணோமா, பசங்களை பெற்றுக்கணுமா, முடிஞ்சு போச்சு. இதுதான். ஸோ இது வந்து இன்ஃபேன்ட் சோல். அதுக்கப்புறம் சைல்ட் சோல் வந்து தே ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் லாட் ஆஃப் மைண்ட் ஆக்டிவிட்டிஸ், மென்டல் ஆக்டிவிட்டிஸ் மேல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லெவல், இவங்க வந்து இந்த டெய்லி லேபரர்ஸா இருக்க மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி மைண்டை யூஸ் பண்ணி பண்ற வேலைகள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யங் சோல். யங் சோல்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா எனர்ஜி இருக்கும். அவங்க வந்து பேரு, பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த யங் சோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்ல ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனோட லீடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த யங் சோல்ல வருவாங்க. ஸோ தே ஆர் எல்லாருமே அந்த மாதிரி அந்த கேட்டகரியில இருப்பாங்கன்னு சொல்ல வரல. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி குரூப்ல நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பேரு, புகழ், பதவி இது மேல ஃபோக்கஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் மெச்சூர் சோல் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜென்மங்கள்லாம் எடுத்து ஓகே நான் பணம் பார்த்தாச்சு, பேர் பார்த்தாச்சு, புகழ் பார்த்தாச்சு, பட் இது நிரந்தரம் இல்லை, இது என்ன இருக்கு, இதுக்கு மேல சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிக்கிறப்போ நெக்ஸ்ட் மெச்சூர் சோலா கிராஜுவேட் ஆவாங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக்ல அவங்களுக்கு வந்து அப்போ மத்தவங்களை டாமினேட் பண்ணணும், நான் பாடி லெவல்ல சர்வைவ் ஆகணும். ஏன்னா அந்த ஜென்மங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. பாடி லெவல்ல சர்வைவ் ஆகணும், மைண்ட் லெவல்ல சர்வைவ் ஆகணும், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த யங் சோல் ஸ்டேஜ் கூட முடிஞ்சிருச்சு. பேரு, பதவி, ஆஸ்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெச்சூர் சோலுக்கு வரவங்க இதுக்கு மேல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அவங்க வந்து மியூசிக், ஆர்ட், கிராஃப்ட், லிட்ரேச்சர் அது மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆனந்தம் அதுல கிடைக்கும். அந்த மாதிரி பல ஜென்மங்க எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் ஓல்டு சோலா கிராஜுவேட் ஆவாங்க. ஓல்டு சோலா கிராஜுவேட் ஆகிறப்போ ஓகே நான் நிறைய மியூசிக் இருக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, பட் இதுக்கும் மேல எதனா இருக்கா அப்படின்ட்டு பாக்குறப்போதான் அவங்க வந்து இந்த மெடிடேஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ இது ஓல்டு சோல் கேட்டகரி. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம நிறைய தியானம் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ அப்பதான் நம்ம இந்த கர்ம சித்தாந்தத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த லா ஆஃப் கர்மா, இந்த கர்ம சித்தாந்தன்றது ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு டெடிகேட்டடா ஸ்பெசிஃபிக்கா நான் இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா அந்த கர்மா செஷனே பார்த்தீங்கன்னா 3 நாள் 5 நாள் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொன்னாக்கா உங்களுக்கு நிறைய புரியும். பட் இப்போதைக்கு வந்து இது ஒரு ஓவரால் வியூ. நமஸ்தே மாஸ்டர். மாஸ்டர், இந்த ஜென்மம் மட்டும்தான் இருக்குது, இது ஒரு பிறவிதான், மறுபிறவி கிடையாது, அதனால வந்து அந்த கர்மா பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் இந்த ஜென்மத்துல நான் என்ன வேலை பார்க்கறேனோ அது வந்து கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எப்படி? இப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ப மாட்டாரு அவர். இந்த கர்மா, மறுஜென்மம் அதெல்லாம். நீங்க வந்து நான் திருப்பி அதே தான் சொல்றேன். நேத்து கூட ஒருத்தவங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இதுல நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. ஓகே, நான் வந்து இந்த பிறவி மட்டும் தான் எனக்கு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து இட்ஸ் a very limiting factor. ஓகே, நான் இந்த ஜென்மம் மட்டும்தான் இருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் வேற இதுவே கிடையாது. அப்போ பிறந்ததுக்கு முன்னாடி நீங்க யாரும் இல்ல, இறப்புக்கு அப்புறமும் நீங்க யாருமே கிடையாது, இது மட்டும்தான் உங்களோட ஐடென்டிட்டின்றப்போ வந்து அது ஒரு லிமிடேஷன். அங்க வந்து ஒரு ஃபியரு, அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும், ஒரு லைஃப்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா தென் யூ ஹாவ் டு மெடிடேட். நீங்க தியானம் பண்ணாக்கா நேச்சுரலா உங்களுக்கே இது புரியும். ஏன்னா நீங்க தியானம் பண்ணாக்கா உங்களோட ஆத்மா வந்து உடம்புல இருந்து வெளியே வந்து உங்களோட உடம்பையே தியானம் பண்றது பார்க்கும். இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்வாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ ஓகே எனக்கு இது உடம்பு தான், நான் அது கிடையாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கே புரியும். நீங்க மெடிடேஷன் பண்றப்போ உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் எல்லாம் கூட தெரியும், உங்களோட சொந்த பாஸ்ட் லைஃப் கூட நீங்க பாப்பீங்க. அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே இது என்னோட ஜென்மம், இது மட்டும் என்னோட ஜென்மம் கிடையாது, நிறைய ஜென்மங்க நான் எடுத்திருக்கேன், நிறைய ஜென்மம் நான் எடுத்திருக்கேன், நான் இது மட்டும் என்னோட ஜென்மம் இல்லைன்ட்டு இதெல்லாம் இயற்கையா புரியும். இது வந்து புரிஞ்சுக்கணும் என்ற ஒரு இது இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது புரியும். இல்ல இதெல்லாம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா ஓகே, நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால், நம்ம யார் வேணாம், ஒண்ணும் பண்ண முடியாது. everything is a free choice. See, infant soul, young soul, baby soul இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஆர்கியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சோல் வந்து அவங்க பாத்தீங்கன்னாக்கா இதை நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஓகே நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஓல்ட் சோலுக்கு தான். ஸோ நீங்க வந்து டிபேட் பண்ணாதீங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட டிபேட் பண்ணாதீங்க, அவரோட புரிதல் அவர் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன புரியணுமோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணுங்க.
சரி சார். நான் இவ்வளவு நாள் ஓகே. பக்தியில இருந்தேன். அப்பயும் அவர் வரல. இப்ப மெடிடேஷன்ல இருக்கிறேன். அப்பயும் அவர் இப்படிதான் ஜெர்னி இருக்கிறாரு. வந்து நீங்க அதுக்காக உங்க உங்க ஜெர்னி நீங்க உங்க கேட்டேன். மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஓகே. சார். ஓகே. ஸ்பிரிச்சுவாலிட்டி புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் எவல்யூஷன். மத்தவங்களோட எவல்யூஷனை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாருமே அவங்கவங்க செய்யறது அவங்கவங்களுக்கு ரைட். ஸோ மத்தவங்க இப்படி செய்யறாங்க, மத்தவங்க அப்படி செய்யறாங்கன்றத விட்டுட்டு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன முயற்சி பண்றீங்க, அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமை இருக்காது சில பேருக்கு. ஸோ ஒருத்தவங்க தியானத்துக்கு வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க தியானத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. உடனே வந்து அவங்க பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இவங்க வந்து பேபி சோலு, நான் எவால்வ் சோலு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒருத்தவங்க வந்து பேபி சோலா, ஒருத்தவங்க வந்து ஓல்ட் சோலா இருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, சோ ஒரு லெவல் வித்தியாசம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மெச்சூர் சோலா, உங்க ஹஸ்பண்ட் ஓல்ட் சோலா அப்படி இருக்கலாம். ஒரு லெவல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா 2-3 லெவல் டிஃபரன்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி, மேரேஜ்ன்றது ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ மத்தவங்கள நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. மத்தவங்க என்ன நம்புறாங்க, நம்பலன்றது நீங்க கவலைப்படாதீங்க. மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணணுன்ற முயற்சியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு உங்களோட சோல் எவல்யூஷன் மேல இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்க ஜெர்னி மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, மத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உடம்பு சரியில்லாம ஒருத்தவங்க இருக்காங்க சார். இப்போ ஒரு 75 வயசு ஆயிடுச்சு அப்படிங்களா, அவங்களால முடியாது கட்டம், சுத்தமா அவங்களால முடியல. அதாவது ஒரு கோமா ஸ்டேஜ்னே வச்சுங்களா சார். இப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவங்களுடைய டாக்டர் கேட்கிறாரு, வேண்டாம், அவங்க இதுக்கப்புறம் இருக்க வேண்டாம், நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த முடிவை எடுக்கிறவங்களுக்கு கர்மா சேருமா, இல்லைன்னா அவங்கள அப்படியே வச்சு அவங்க உயிர் பிரியிற வரைக்கும் வெயிட்டிங் இருக்கு? ஓகே. சோ எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் அது. ஓகே. சோ இதுக்கான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் எப்பவுமே யாரும் கொடுக்க முடியாது. சோ இப்போ வந்து சில சோல்ஸ் எல்லாம், எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து அவங்க வந்து பாடி வெக்கேட் பண்றாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்களை கொண்டு போய் வென்டிலேட்டர்ல வச்சிடணும், எப்படியாச்சும் காப்பாற்றணும், அந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, என்ன விட்டுருங்கடா, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும், என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாதீங்க, செலவு பண்ணாதீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பசங்க கேட்காம, என் பசங்க வந்து அவங்க உயிரோட இருக்கிறப்ப நல்லா பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அந்த கில்ட் கான்சியஸ்னஸ், ஐயோ இது நம்ம பண்ணலனாக்கா நம்ம மேல பழி வந்துருமோ, அந்த கில்ட் கான்சியஸ்னஸ்ல நிறைய லட்சமா செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு வேறென்ட்டு அந்த வென்டிலேட்டர் எல்லாம் கொடுத்து கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கர்மாக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது இவங்களோட விருப்பம், என்னை விட்டுரு, நான் நேச்சுரலா இருக்கிறேன், ஐ எம் அக்செப்டிங் டெத், நான் நேச்சுரலா இருக்கிறேன், என்ன விட்டுருன்றப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது, எஸ், அந்த கர்மா அவங்கள போய் சேரும், அந்த கார்மிக் தான் அது. ஓகே. பட் இவங்க வந்து இந்த பேஷண்டே வந்து அவங்களே அந்த டெத்துக்கு பயந்துட்டு, ஓகே, இல்ல நான் எனக்கு டெத்தான பயம், எனக்கு அப்புறம் இது டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது, எனக்கு பயமா இருக்குது, அவங்களுக்கு வந்து லைஃப் ஜெர்னி பத்தி புரியாது, சோல் எவல்யூஷன் பத்தி புரியாது, அவங்களுக்கு ஆத்மாக்கு மரணம் இல்லைன்ற விஷயம் புரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பயத்துல இருப்பாங்க, நான் எப்படியாச்சும் நான் உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதோட இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது, சேர்க்கறது, இதெல்லாம் ஃபைன். பட் நீங்க கேட்ட கேட்டகரி வந்து எப்படி, சப்போஸ் இவங்க வந்து நியூட்ரலா இருக்கிறாங்க, இவங்க நான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லல, அட் த சேம் டைம் இவங்க எந்த ஒரு இண்டிகேஷனுமே கொடுக்கல, பட் சடனா கோமாக்கு போயிட்டாங்க. ஸோ சடனா கோமாக்கு போறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தியானம் பண்ணணும். ஏன்னா இவர் வந்து கோமால இருக்கிறாருன்னா பாடியில இல்லை, ஆனா ஆஸ்ட்ரலா இருக்கிறாரு. ஸோ நீங்க தியானம் பண்ணாக்கா அவரோட ஆஸ்ட்ரல் பாடியோட கம்யூனிகேட் பண்ணலாம். சோ எப்படி கம்யூனிகேட், அதுக்கு ஒரு ஸ்பெஷலா வித்தெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க தியானம் அவரோட பக்கத்துல உட்காந்து, யாரு இந்த கோமா பேஷண்டா இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெசேஜஸ் வந்து ஒரு ஃபீலிங்கா தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீலிங்கா தெரியும், அவர் வந்து இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறாரா இல்ல போகணும்னு நினைக்கிறாரா, உங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங் வரும். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி போகணும். ஸோ அது அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு டூ மெடிடேஷன் அண்ட் டிசைட். அது சார், இப்ப முடிவு நாங்களே எடுக்கலாங்களா? இப்ப அவரால் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், நானே வந்து என்னை விட்டுடுங்க, நான் என்னோட ஸ்டேஜ் தெரியுதுன்னு நான் சொல்லியும் பசங்க இட்டுன்னு போறாங்க அப்படின்னும் போது
சோ அதுக்கப்புறம் அதை இன்ஜெக்ஷன் பண்ணியோ அப்படின்ற முடிவு நம்ம எடுக்கலாங்களா? அவங்க விட்டுடுங்கன்னு சொல்றப்ப நீங்க அது வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இல்ல அவங்கள பார்க்க முடியல, அந்த ஒரு மாதிரி உடம்பு இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறப்போ நம்மளால முடியாம இட்டுன்னு போறோம். நீங்க பார்க்க முடியலன்னா அது அவங்களோட உயிர், அவங்களோட சாய்ஸ், அவங்களோட கார்மிக் பே பேக். உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களோட சோல் எவல்யூஷன்? அவங்க வந்து மரணத்துக்கு முன்னாடி இந்த பாடி கொஞ்ச நாள் தான், இதுக்கு முன்னாடி நான் கொடுக்க வேண்டிய அந்த கார்மிக் கடனை முடிச்சுட்டு போறேன்ற முடிவுல இருப்பாங்க. சோ அந்த சஃபரிங்கை நீங்க சஃபர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா இதெல்லாமே இன்டர்ஃபியரன்ஸ் கீழே வரும். எந்த நேரத்துல எது பண்ணணும், அது எஸ்பெஷலி இந்த டெத் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது ஒரு மெடிடேட்டர்னால மட்டும்தான் ஒரு ரைட்டான டிசிஷன் எடுக்க முடியும். குட் ஈவினிங் மாஸ்டர்ஸ். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து யங் சோலா இருக்கிறாங்க ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மெடிடேஷன்ல வந்து ஈஸியா கொண்டு வர முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து நிறைய சொல்லி அவங்க வந்து ஸ்பெஷல் புக்ஸ் எல்லாம் படிக்க வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மெடிடேஷனுக்குள்ள கொண்டு வர முடியாது. கரெக்டா? நீங்க யாரையும் பண்ண முடியாது. கிருஷ்ணா இஸ் an enlightened மாஸ்டர் தானே. கிருஷ்ணா enlightened மாஸ்டர். துரியோதனை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஒரு 5 ஊரு குடுன்னு கன்வின்ஸ் பண்ண முடியல. சோ கிருஷ்ணர்னாலே முடியாது, உங்களால என்ன முடியும்? சோ துரியோதனா இஸ் a young soul. Duryodhana is a young soul. He is behind name power. Duryodhana is அவங்களுக்கு வந்து பவர் தான். Duryodhana is a young soul. Krishna is an enlightened master. So ஒரு enlightened masterனால துரியோதனை கன்வின்ஸ் கூட பண்ண முடியல. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, nobody can do anything to others. You cannot change another person. அதுதான் fact. மத்தவங்களை நீங்க மத்தவங்க நீங்க மாத்துறேன்னு நினைச்சீங்கன்னாக்கா அது யூ ஆர் ராங். ஓகே, ஆனா நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஆனா அவங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தா நீங்க உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. அவங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைனாக்கா யூ cannot do anything. அது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்டெம்ப்டே பண்ணக்கூடாது. அட்டெம்ப்ட் பண்ணாக்கா ஃபெயில்யூர் தான். சோ கை சுட்ட பிறகு கத்துக்கிறத விட கை சுடாமே சில விஷயங்கள் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन மாஸ்டர், இப்போ என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸோட ஸ்பெக் வந்து திருப்பி பிறக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வரும்போது அவங்களும் they will also go through all these stages starting from infant soul. அப்படிதானே? ஆமா, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு திருப்பி கர்மா சேர்ந்துராதா? மறுபடியும் அவங்க வந்து ஒரு லூப் மாதிரி ஆயிடாதா, சைக்கிள் மாதிரி? ஒரு நியூ கான்ஷியஸ்னஸ் தானே அந்த ஸ்பெக்ன்றது. ஒரு நியூ கான்ஷியஸ். இப்போ நீங்க ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு அம்மாவா இருக்கீங்க, ஒரு யூ ஆர் given birth to a child. சோ அந்த குழந்தை லைஃப் குழந்தை, உங்க லைஃப் உங்களுது. ரெண்டு பேரும் ஒரு லைஃப் செப்பரேட் தானே. ஓகே. சோ இந்த அனிமல்ஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி அனிமல்ஸ் கிராஜுவேட் ஆகும் அப்படின்னாக்கா இந்த எலிஃபென்ட்ஸ், யானைங்க, அதுக்கப்புறம் மாடு, குதிரை, அதுக்கப்புறம் நாய், இந்த மாதிரி எவால்வ்ட் அனிமல்ஸ். ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட அடுத்த பிறவி வந்து ஒரு ஹியூமனா தான் இருக்கும். ஏன்னா அந்த அனிமல் எவல்யூஷன்ல, அந்த அனிமல் கிங்டம்ல அதுதான் ஃபைனல் இன்கார்னேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வைல்ட் அனிமல்ஸா பிறந்து அதுக்கப்புறம் நிறைய இன்கார்னேஷன்ஸ் எடுத்து கடைசியில வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிற அனிமல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாடு, யானை. ஸோ இவங்க ரொம்ப ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு அனிமல்ஸ். ஸோ அவங்களோட அடுத்த பிறவி வந்து ஆல்மோஸ்ட் ஹியூமன். ஓகே. சோ இது அனிமல்ல இருந்து கிராஜுவேட் பண்றோம். வெதர் நீங்க அனிமல்ல இருந்து கிராஜுவேட் பண்ணாலும் இல்ல உங்களோட ஸ்பெக் அந்த ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ல இருந்து வந்தாலும் யூ ஆர் போத் ஆர் அப்சல்யூட்லி தி சேம். ஓகே. அண்ட் மிலரப்பா ஸ்டோரியில ஆக்சுவலா வந்து ஒரே இதுலயே நிறைய கர்மா வந்து கழிச்சாரு அப்படின்னு இருக்குல்லைங்க மாஸ்டர்? அது வந்து அது பாசிபிலிட்டி இருக்கு. மிலரப்பா ஸ்டோரி வந்து எக்ஸெப்ஷன். ஓகே. சோ இந்த கிரியேஷன்ல எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்ரி பாசிபிலிட்டி இஸ் தேர். சோ மிலரப்பா கேஸ் வந்து எக்ஸெப்ஷன். ஒரே லைஃப் டைம்ல என்லைட் ஆகலாம். சோ தட் இஸ் மிலரப்பாஸ் கேஸ். ஓகே. பட் ஜெனரலி ஆவரேஜ் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஜென்மங்க பிடிக்கும். ப்ராபபிலி அவர் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சோல்ல இருந்துட்டு நிறைய லைஃப் டைம் கழிச்சிருப்பாரு. இட்ஸ் நாட் லைக் ஒரு சோல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சோலுக்கு அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண மாதிரி இல்ல. கரெக்ட். இன்ஃபேன்ட்ல இருந்து போனது கிடையாது. ப்ராபபிலி he was a mature soul and then he skipped few things and then he became enlightened. இன்ஃபேன்ட் சோல்ஸ் வந்து நம்ம மெடிடேஷன் கூப்பிட முடியாது, அவங்க வர மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காவே. நீங்க மெடிடேஷன் அவங்க முன்னாடி வாய் திறந்தாலே அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இன்ஃபேன்ட் சோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட சர்வைவல்ல தான் இருப்பாங்க. அவங்களோட பாடி சர்வைவல், சாப்பிடணும், படுத்து தூங்கணும், அவ்வளவுதான். அது தவிர வேற எந்த சந்தோஷமும் அவங்களுக்கு இருக்காது. அது மேல they are not interested. ஓகே. இன்ஃபேன்ட் சோல்ஸ் வந்து
ஓகே. அந்த இன்ஃபன்ட் சோல்ஸ்க்கு வந்து மெச்சூர்ட் சோல்ஸ் வந்து பிறப்பாங்களா அது? அவங்களுக்கு குழந்தையா பிறப்பாங்க பிறப்பாங்களா? பிறப்பாங்க. பிறப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஆனா ஒரே ஓகே ஃபேமிலில, அதாவது ஒரு ஓல்டு சோல் ஃபேமிலில ஒரு இன்ஃபேன்ட் சோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு ஓகே இன்ஃபேன்ட் சோலோட அப்பா அம்மாக்கு ஒரு ஓல்டு சோல் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த ஓகே. பிரஹ்லாத ஹிரண்ய கஷ்யப கதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? சோ பிரஹ்லாத் இஸ் a ஆமா. very old soul. எஸ், நீங்க ஏன்னா நீங்க அதுலயும் ஒரு லெசன்ஸ் இருக்கு, அதுலயும் அந்த சேலஞ்சஸ் இருக்கு, அதுலயும் சில லெசன்ஸ் கத்துக்கிறது இருக்கு. சேலஞ்சா வந்தா ம். வருவாங்க. இங்க இருந்து எவால்வேட் ஆவாங்க. சேலஞ்சிங், ஏன்னா இவங்க மூலியமா சில கத்துக்கிறது. ஏன்னா ஓல்ட் சோல்ஸ்க்கு இன்ஃபேன்ட் சோலை மெயின்டைன் பண்றது, அதை மேனேஜ் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கு நிறைய ஓகே அதுக்கான சில லெசன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பேஷன்ஸ் கத்துக்கிறது, பொறுமை கத்துக்கிறது, இந்த மாதிரி சில சோல் லெசன்ஸ் போக அதை சூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள கார்மிக் பாண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 100% கர்மா இருந்தாதான் ஒரு ஃபேமிலிக்குள்ள வரணும்னு அவசியம் இல்ல. சில வாட்டி வந்து வாலண்டியரா சில சோல்ஸ் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க அந்த லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு. பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே அந்த மெச்சூர்ட் சோல் தானா சார்? கன்ஃபார்மா எல்லாருமே? அதுல எல்லாமே இன்ஃபன்ட் சொல்ல சோல் முடியாது, எல்லாருமே சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கை, யாருக்கும் எந்த கொடுமையும் பண்ணக்கூடாது, நல்லது மாத்திரமே பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. சோ அவங்க வந்து மெச்சூர் சோல்ஸ் இந்த பொலிட்டிக்கல் ரோலை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இன் ஜெனரல் பாத்தீங்கன்னாக்கா இந்த பொலிட்டிஷியன்ஸ், இந்த ரிலீஜியஸ் ஹெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யங் சோல் கேட்டகரியில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நேம் அண்ட் ஃபேம்காக அது இருப்பாங்க அந்த பொசிஷன்ல. சோ அந்த மெஜாரிட்டி கேசஸ் அங்க இருப்பாங்க. பட் எல்லாருமே சொல்ல முடியாது. ஓகே. ஆனா மெச்சூர்ட் சோல் வந்து மறுபடியும் இன்ஃபன்ட் சோலா வர மாட்டாங்க, அடுத்த லெவல் தான் போவாங்க. வரமாட்டாங்க. ஓகே அடுத்த லெவல் ரிவர்ஸ் இருக்காது, எப்பவுமே ஃபார்வர்ட் தான். ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஹலோ, வணக்கம் சார். கேக்குதுங்களா? சார் இப்ப இந்த நீங்க சார் இப்ப இந்த வறுமை ரொம்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறோம், சில பேர் ரொம்ப வசதியா இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து கர்மா பேஸ் பண்ணி தான் நடக்குதுங்களா? இல்ல இப்ப நடக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப இது அதை வந்து நம்ம மாத்த முடியாதுங்களா? ஃப்ரீ வில் இருக்குல்ல, சாய்ஸ் இருக்கு. சோ டெஸ்டினி, அதாவது விதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? விதினா என்னன்னாக்கா டெஸ்டினி. ஏன்னா அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கணும்ன்றது விதி, ஏன்னா அது உங்களோட சோல் பிளான். ஆனா பிறந்து நீங்க ஏழையாவே இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அது உங்களோட ஃப்ரீ வில். சோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, கர்மாவும் இருக்கு, ஃப்ரீ வில்லும் இருக்கு. சோ அந்த ஃப்ரீ வில் தான் எப்பவுமே ஒரு ஸ்டெப் சூப்பர் சீட் ஆகும். சோ உங்களுக்கு விதி இருந்தாலும் அந்த விதியை மீறி உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணக்கூடிய ஃப்ரீ வில்லும் இருக்கு. எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருக்கு, எல்லாருக்குமே ஃப்ரீ வில் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீ வில்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பகுத்தறிவு, அது இந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த மெடிடேஷன் இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க இது என் விதின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மெடிடேஷனுக்குள்ள வந்தாக்கா நேச்சுரலா உங்களுக்கு அந்த ஃப்ரீ வில்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார், நம்ம தியானம் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு சார். எதிர்பார்ப்பு அது அடுத்து ஒரு எண்ணமற்ற நிலையை அடையணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு சார். அதை வந்து அந்த தொந்தரவு இல்லாம என்னால பண்றது சிரமமா இருக்கு சார். நீங்க எதிர்பார்ப்பு இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க. எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் உங்களால தியானத்துல முன்னாடி ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நேச்சுரலா நீங்க எதிர்பார்ப்பை விட்டுருவீங்க. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்கு, அதை எப்படி நான் விடணும்னாக்கா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. என்ன உண்மை? எதிர்பார்ப்போட நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்கா அது தியானம் கிடையாது. ஏன்னா நீங்க இன்னும் மைண்ட் லெவல்ல இருக்கிறீங்க. தியானம்ன்றது மைண்டை எம்டி பண்றது, எதிர்பார்ப்புன்றது உங்களோட மைண்ட் ஆக்டிவா வச்சுக்கும். சோ இந்த விஷயம் புரிஞ்சாக்கா உங்களுக்கு நேச்சுரலாவே எதிர்பார்ப்பை விட்டுருவீங்க. சார் பிரீத்திங் கவனிக்கும் போது சார், நம்ம வந்து இந்த மூக்கு பக்கத்துல இருந்து பிரீத்திங் கவனிக்கும் போது என்ன சில நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நெத்திக்கு போகுது சார் கவனம். இப்ப அப்படி நெத்திக்கு கவனம் போகும்போது நான் திருப்பி நெத்தில இருந்து கீழே வந்து மூச்சை கவனிக்கணுமா, இல்ல நெத்தில நீங்க வந்து தியானத்துல மூக்கு, நெத்தி இதெல்லாம் கவனிக்க கூடாது. நீங்க தியானத்துல வந்து உங்க மூச்சை மட்டும்தான் கவனிக்கணும். ஓகே, நான் மூக்கை எங்க கவனிக்கிறேன் அது இல்ல. மூச்சு எப்படி எல்லாம் போதோ அப்படியெல்லாம் உங்க கவனத்தை திருப்புங்க. ஃபாலோ தி பிரெத், அவ்வளவுதான். உங்க பிரெத் எப்படி போதோ அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதான் வெரி சிம்பிள். யூ ஃபாலோ தி பிரெத். ஓகே சார். குட் ஈவினிங் மாஸ்டர். ஆக்சுவலி இல்ல, நீங்க சொன்னீங்க ஒரு டிஃபரண்ட் ஸ்டார்ல இருந்து பீப்புள்ஸ் வருவாங்க. இப்ப நம்ம அந்த ஸ்டாருக்கு போகணும்னா என்ன பண்றது? ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு நீங்களா போவீங்க. போயிடலாமா? நம்மளுமே போய்க்கலாங்களா? ஆமா, இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, வேலை முடிச்சிடுறீங்க, அங்கேயே இருப்பீங்க, திருப்பி வீட்டுக்கு தானே வருவீங்க.
சப்போஸ் உங்களுக்கு மலேசியால ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு மாசம் ப்ராஜெக்ட், ஃபிளைட் பிடிச்சி மலேசியாக்கு போறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு தான் போறீங்க. அங்க போன பிறகு நான் திரும்பி போக மாட்டேன், நான் எங்கே இருப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒத்துப்பாங்களா அவங்க? பட் நம்ம அந்த பிளானட்ல இருந்தா வந்தோமான்னு எப்படி தெரியும்? அந்த ஸ்டார்ல இருந்து வந்தோமா நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் மெடிடேஷன்ல தான் தெரியுங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க, சோ ஒர்க் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே நீங்க போவீங்க. எங்கிருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக வந்தோம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை மேல ஃபோக்கஸ் பண்ணாக்க அப்ப நீங்க புத்திசாலி. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். அந்த ஃப்ரீ வில் எப்படி மாஸ்டர் யூஸ் பண்றது? தியானம் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் லாஸ் நிறைய புக்ஸ் படிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ வில் எப்படி யூஸ் பண்ணுன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஃப்ரீ வில்ன்றது என்ன அப்படின்னாக்கா உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அது படி செய்யறது தான் ஃப்ரீ வில். மத்தவங்க எது சொன்னாலும் அது ஃபாலோ பண்ணாம உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றது தான் ஃப்ரீ வில். ஓகே மாஸ்டர், எனக்கு டெம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மந்த்ரா சாண்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுவும் ஃப்ரீ வில்குள்ளதான் வருதுங்களா? இஸ் தட் ஆல்சோ? ஆமா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது செய்யுங்களேன். யார் வேணான்றாங்க? உங்களுக்கு மந்த்ரா பிடிக்குது அப்படின்னா நீங்க மந்த்ராவே ஃபாலோ பண்ணுங்க. உங்களை யாரு தியானம் பண்ண சொல்றாங்க? இல்ல, ரெண்டுமே லைக் மந்த்ராவும் பண்ணணும், லைக் ஐ வாண்ட் டு விசிட் டெம்பிள்ஸ் ஆல்சோ. அப்போ அதுவும் ஃப்ரீ வில் கீழ தான் வருதா? ஜஸ்ட் லைக் மெடிடேஷன்? எல்லாமே ஃப்ரீ வில் தான். உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது ஃப்ரீ வில். ஆனா இன்னொரு உயிரை கொல்றது உங்களோட ஃப்ரீ வில் கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு உயிரை துன்படுத்துறது, இன்னொரு உயிரை கொல்றது உங்க ஃப்ரீ வில் கிடையாது. ஃப்ரீ வில்ன்றது வந்து உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. ஓகே, மத்தவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ வில் கிடையாது. ஓகே, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க செஞ்சுட்டே போங்க. யூ ஆர் இன் தி ரைட் பாத். அப்புறம் மாஸ்டர் இந்த சூசைட் பண்றாங்களா மாஸ்டர்? இப்ப அவங்க வந்து மென்டல் ஹாலுசினேஷன்ஸ்னால எப்படியோ இது பண்றாங்க, எங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. அப்ப தட் இஸ் அது வந்து சூசைடா இல்ல ஆக்சிடென்ட்டுங்களா? ஒரு person due to hallucination, some sounds or something, it is coming and that is disturbing, and he goes somewhere and he falls and he dies. So in that case, is that an accident? Suicide. Okay, suicide oda definition enna அப்படினாக்கா வாலண்டியரா இதுக்கு மேல நான் இந்த உடம்புல இருக்க மாட்டேன் அப்படினு வாலண்டியரா தன் உயிரை தானே எடுத்துக்கிறது தான் சூசைட். ஹாலுசினேஷன்ல அவங்க ஒரு மலை மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னா that is accidental. Okay, not suicide. Suicide is consciously you are taking away your life. பிளான் பண்ணி திட்டம் போட்டு உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிறது தான் சூசைட். ஓகே மாஸ்டர், थैंक यू மாஸ்டர். ஓகே, ஹலோ மாஸ்டர். நீங்க வந்து டிரான்செண்டல் சோல் அண்ட் இன்ஃபினைட் சோல் சொன்னீங்க இல்லையா? டிரான்செண்டல் சோல் வந்து அவங்க வந்து மெடிடேஷன் எல்லாருக்கும் டீச் பண்ணுவாங்க, அவங்களுடைய விஸ்டம் எல்லாம் ஷேர் பண்ணி நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இன்ஃபினைட் சோல் என்ன பண்ணுவாங்க? ஓகே, சோ இதுல ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஓல்ட் சோல் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அரிஹந்த், போதிசத்வா, புத்தா அப்படின்ட்டு ஒரு 3 டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஓகே, அரிஹந்த் அப்படின்னாக்கா அவங்க வந்து மெடிடேஷன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க 24/7 அவங்க மெடிடேஷன்லயே இருப்பாங்க. அது அரிஹந்த். ஓகே, இந்த அரிஹந்த் ஸ்டேஜ்ல அவங்க வந்து மற்றவங்களோட கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். இவங்க தான் இந்த ஹிமாலயாஸ் போயிட்டு யோகிஸ் மாதிரி, ரிஷிஸ் மாதிரி, இவங்க எல்லாம் இந்த அரிஹந்த் ஸ்டேஜ். அவங்க வந்து ரொம்ப தீவிரமான அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது வந்து அரிஹந்த் அப்படின்வாங்க. அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க, போதிசத்வா அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஆசிரமம் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க, டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து போதிசத்வா ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சில ஜென்மங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அரிஹந்த்ல நிறைய ஜென்மங்க போயிடும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஜென்மங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அரிஹந்த்ல நிறைய ஜென்மங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் போதிசத்வால நிறைய ஜென்மங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல புத்தா ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஒரு இடத்துல இருக்காம அவங்க பல ஊருங்க சுத்தி பல நாடுங்க சுத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஃபைனல். ஸோ ஒரு புத்தா ஸ்டேஜ், இன்ஃபைனைட் சோல் ஸ்டேஜ் யாரு அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல கட்டி புத்தா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட டீச்சிங்ஸ் மொத்தம் உலகம் பூரா பரவும். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே மாஸ்டர்.
சோ இவங்க வந்து ஓல்டு சோல் இல்லையா? அப்ப டிரான்செண்டல் சோல்ல ஓல்டு சோலுக்கு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு டிசைர் ஸ்டார்ட் ஆகும். ஓல்டு சோல்ல அந்த டிசைர் ஸ்டார்ட் ஆகும். அவங்க மெடிடேஷன் உள்ள வரணுமா வேணாமான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இங்க எதனா ஒரு ப்ரோக்ராம் நடந்தா அது போய் கேட்கறது, வேற எதனா ஒரு ப்ரோக்ராம் கேட்கறது, புக்ஸ் படிக்கிறது. அவங்க வந்து மென்டலா அந்த அவுட் சைட் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓல்டு சோல்ஸ் வந்து தே சர்ச் அவுட் சைட். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு புக் ரூபமா ஒர்க் ஷாப்ஸ் அது இது அட்டெண்ட் பண்ணிட்டு அவுட் சைட் தே வில் சர்ச். வெளியில எதுவும் இல்ல உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் டூயிங் மெடிடேஷன். அப்பதான் அவங்க அரிஹந்துக்கு போவாங்க. ஸோ ஓல்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க ஓல்டு ஸ்டேஜ்ல பிகினிங் ஆஃப் த ஓல்டு ஸ்டேஜ், எண்ட் ஆஃப் த ஓல்டு ஸ்டேஜ்னு இருக்கு. ஏன்னா அந்த ஓல்டு ஸ்டேஜ்ல பல ஜென்மங்க எடுப்பாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த ஓல்டு சோல்ல அந்த ஆர்வம் வரும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வரும். அந்த கடைசி ஓல்டு ஸ்டேஜ்ல அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்சென்டென்டல் சோல்ல வந்து மத்தவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட வராங்களோ அவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணுவாங்க டிரான்சென்டென்டல்ல. இன்ஃபைனைட் சோல்ல வந்து அவங்க அது ஒரு சர்வீஸா எடுத்துக்கிட்டு அவங்க மத்தவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்க டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இன்ஃபைனைட் சோல். சோ நீங்க ஹரிஹந்த், போதிசத்வா, புத்தா அப்படின்னு சொன்னது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஓல்ட் சோல், டிரான்செண்டல், இன்ஃபைனைட்டா? எஸ். ஓகே ஓகே. அண்ட் தென் அப்போ இன்ஃபைனைட் சோல்க்கு அப்புறம் வந்து தே வில் கோ டு டிஃபரண்ட் டைமென்ஷன். இங்க இருந்து போயிடுவாங்க. இன்ஃபைனைட் சோல்க்கு அப்புறம் வந்து they become a co-creator. ஸோ அவங்க வந்து அந்த ஹோல் அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல மர்ஜ் ஆயிட்டு அங்கிருந்து அவங்க they become a co-creator. ஸோ அங்க வந்து புது புது டைமென்ஷன்ஸ், புது புது பிளானட்ஸ், அந்த கிரியேஷன்ல co-creator-ஆ இருப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கு they go to other dimensions also for further learning, further teaching. அந்த மாதிரி இன்ஃபைனைட் எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்கு? இன்ஃபைனைட் டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிச்சிருச்சு, அடுத்து காலேஜ். ஓகே, ஸ்கூல்ல எல்லா பாடங்களும் முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க இன்ஃபைனைட் சோல் லெவல் போயிட்டு. பட் அதோட முடியல, அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். காலேஜ், யூனிவர்சிட்டி, பிஹெச்டின்னு போயிட்டே இருக்கும். நெவர் எண்டிங். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களோட கார்மிக் இதோட நம்மள வந்து பாண்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து சர்வீஸ் பண்றது வந்து எது வந்து சர்வீஸ், எது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரெஷோல்டு இருக்கா? இப்போ வந்து நான் இன்னைக்கு 100 பேருக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் வந்து பசினா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு லெசன் கத்துக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு நான் போய் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களுக்கு அதை ஃபீட் பண்ண கூடாது இல்லையா? சோ அதுக்கு ஏதாவது ஒரு த்ரெஷோல்டு இருக்கா? சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிற நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து உங்களோட எக்ஸாம்பிளுக்கே வரேன். நான் வந்து 100 பேருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, அதுல பேர் வந்து இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வந்து ஒரு பொழுது நான் வந்து அந்த பசினா எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றப்போ, இல்ல நான் சமைச்சிட்டேன் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்ன்றது இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, சோ ஒருத்தவங்களோட விருப்பத்துக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்றது இன்டர்ஃபியரன்ஸ். புரியுதுங்களா? சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அவங்க சாப்பிடாது அவங்களோட சாய்ஸ். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயம் பண்ணி சாப்பிட வைக்கிறது இன்டர்ஃபியரன்ஸ். இதே மாதிரி நீங்க வந்து வெஜிடேரியன் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க தியானத்துக்கு வந்தீங்க, வெஜிடேரியன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அதோட பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியும். இது வெஜிடேரியனா இருக்கிறது மட்டும்தான் நல்ல கர்மா. அதுக்கப்புறம் அது வெஜிடேரியன் இல்லாம ஒரு உயிரை கொள்றது வந்து சரியில்லைன்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க புரிஞ்ச உண்மை ஒரு வாட்டி மத்தவங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னா கூட அது கர்மா தான். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஒரு வாட்டி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அதாவது உங்க சுத்தி யார் இருக்காங்க, உங்களோட குடும்பம், உங்களோட கொலீக்ஸ் யார் இருக்காங்களோ ஒரு வாட்டி சொல்லுங்க. அவங்க அது அவங்க கேட்டுக்கிட்டு இதை பத்தி இன்னும் நீங்க ஃபர்தரா சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்லுங்க. இல்ல டெய்லி அவங்களுக்கு இல்ல நீ வெஜிடேரியன் ஆயினோன்ட்டு டெய்லி அவங்களுக்கு சொல்றது இன்டர்ஃபரன்ஸ். அதாவது அவங்க கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு மாறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவங்களோட விருப்பம் இல்லாதவங்க கிட்ட நீங்க போயிட்டு வற்புறுத்துறது இன்டர்ஃபரன்ஸ். இதே மாதிரி தியானம், நீங்க தியானம் பண்றீங்க, உங்களுக்கு வந்து அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கு, தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, டீச் பண்ணுங்க. அதை அவங்க கேட்டு அவங்க பெனிஃபிட் அடைஞ்சாங்கனாக்கா ஓகே. அதை கேட்டுட்டு அவங்களா வந்து இது ஃபர்தரா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு, இப்ப சப்போஸ் உங்க ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், அந்த பையனுக்கு மெடிடேஷன் பண்றது பிடிக்கல, அவனை ஃபோர்ஸ் பண்ணி நீ தியானம் கண்டிப்பா பண்ணிதான் அவனும் இல்லை கட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இன்டர்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? சோ there is a very fine line. இந்த நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகே, அது ஒன் ஆஃப் த வெரி ஃபைனல் லெசன்ஸ். ஒன்லி ஒரு என்லைட்டன் மாஸ்டர்னால மட்டும்தான் அந்த நான் இன்டர்ஃபரன்ஸை முழுமையா புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்க எல்லாம் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஏதோ ஒரு விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருப்பாங்க.
Okay, so if you want to practice non-interference, then you have to do very intense meditation. ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு யோகினால மட்டுமே அந்த நான் இன்டர்ஃபரன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து ட்ரூ சீக்கர்ஸ் யாரு அப்படின்னு தெரியுமா? இஃப் ஐ வாண்ட் டு டொனேட், நான் வந்து க்ளோத்ஸ் டொனேட் பண்றேன், இல்லை எஜுகேஷனுக்கு சம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அது வந்து யார் ட்ரூ சீக்கர்ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம த்ரூ மெடிடேஷன் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். தட் இஸ் யுவர் சாய்ஸ். தட் இஸ் யுவர் ஃப்ரீ வில். நீங்க யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, எல்லாமே உங்க சாய்ஸ் தானே. எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். பட் அதை நான் யாருக்கு கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு யூ டோன்ட் நீட் டு ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். யுவர் இன்ட்யூஷன் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். சார், என் பேர் சுபமதி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொன்னீங்க இல்லையா சர்வீஸ், இப்போ சர்வீஸ் பண்றவங்க வந்து ஒரு மெச்சூர்ட் ஓல்டு சோல்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ வந்து நான் சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லைன்னா ஃபேமிலி இப்ப வேணாம், ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தள்ளி போட்டுட்டு போய் நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியல அப்படின்னா அது என்னோட கர்மால சேருமா இல்ல அவங்களுக்கு அது கர்மாவா இருக்குமா சார்? அது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இல்ல அதனால சப்போஸ் அது என்னால பண்ண முடியல இல்லையா, சோ அது எனக்கு இல்ல. ஒரு இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பண்ணணும்னு நினைச்சு உங்களால பண்ண முடிஞ்சு நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களோட கர்மா. ஓகே. ஓ, பண்ண முடியாம இருந்தா, பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம இருந்தாக்கா அது உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, பண்ணணும்ன்ற மனசும் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க பண்ணல அப்படின்னா அது உங்களோட கர்மா தான். பட் அது வேற ஒருத்தரால வந்து அது இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னா அது வந்து அது அவங்களுக்கும் சேருமா சார் அந்த கர்மா? அவங்க இன்டர்ஃபியர் பண்ணா அது அவங்களுக்கும் சேரும். ஓகே ஓகே. பட் அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல பிகாஸ் இப்ப ஃபேமிலி இருக்கு, சோ நான் பண்ணணும். ரெண்டு பேருக்கும் சேரும். இன்டர்ஃபியர் பண்றவங்களுக்கும் சேரும். நீங்க டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா? மத்தவங்க பேச்சு நீங்க எது கேக்குறீங்க? உங்க மனசாட்சி படி நீங்க ஏன் செய்யல? சோ அதுக்கான நீங்க லெசன் கத்துக்கணும். சோ இங்க கர்மான்றது வந்து நீங்க ஒரு ஃபியரா நீங்க பாக்காதீங்க. நான் மீண்டும் மறுபடியும் சொல்றது அதுதான். எனக்கு வந்து இந்த கர்மா சேருமா, எனக்கு வந்து இந்த கர்மா சேருமான்னு கேக்குறீங்க இல்லையா? இதே கொஸ்டின் வந்து நீங்க வந்து மாத்தி கேளுங்க. இந்த மாதிரி பண்றதுனால நான் எதனா இந்த லெசனை மிஸ் பண்றேன்னா, நான் கத்துக்க வேண்டிய பாடம் எதனா இருக்கா, அந்த மாதிரி கொஸ்டினை கேளுங்க. உங்களுக்கு ஆன்சர் கிளியரா புரியும். சோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கேட்ட இதுதான். உங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு தேவையானதோ நிறைய எக்ஸஸா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும்ன்ற மனசும் இருக்கு, உங்க மனசுல தோணுது. ஆனா உங்க மனசுல தோணி உங்ககிட்ட நிறைய காசு இருந்து நீங்க அது செய்யல. ஏன் செய்யலன்னாக்க உங்க வீட்டுக்கார கோச்சிப்பாரோ இல்ல உங்க மாமனார் கோச்சிப்பாரோ, ஏதோ ஒரு ரீசன், XYZ ரீசன் வச்சுக்கோங்க. அவங்க கோச்சிப்பாங்கன்ட்டு உங்களுக்கு தோன்றது நீங்க செய்யாம இருந்தீங்கன்னாக்கா அது உங்களோட பாடம். சோ அடுத்த ஜென்மத்துல நீங்க வந்து அந்த பாடம் கத்துக்கிறதுக்கான நீங்க அதுக்கான சுச்சுவேஷன் ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வருவீங்க. அதுதான் கர்மா. சோ நீங்க அந்த கர்மாவை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அது கர்மாவா, எனக்கு கர்மா வந்து சேருமா அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. இது நான் சரியா பண்றேன்னா, இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது சரியா பண்றேன்னா, இது நான் சரியா பண்ணாக்கா எனக்கு என்ன கிடைக்கும், இது நான் சரியா பண்ணலன்னா எனக்கு என்ன கிடைக்கும். இது நீங்க சரியா பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். இது நீங்க சரியா பண்ணலன்னா அது சரியா பண்ணக்கூடிய வாய்ப்பு அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும், இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். அது நீங்க கத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும் உங்க லைஃப்ல. ஓகே சார், தேங்க் யூ. சோ நம்மளுக்கு வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல வந்து ஒரு பனிஷ்மெண்டே இருக்காது. ஓகே, எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஜென்மத்துல இது கத்துக்கலையா, அடுத்த ஜென்மத்துல, அதுக்கு அடுத்த ஜென்மத்துல. ஆனா அது கத்துக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த சேலஞ்சஸும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னாக்கா அந்த லெசன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கர்மா இஸ் ஈக்குவல் டு லேர்னிங் த லெசன்ஸ், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பே பேக். சோ நீங்க அடுத்த வாட்டி நீங்க வந்து கர்மான்ற கொஸ்டின் கேட்காதீங்க, நான் கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னு கேளுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.